பாலிடிக்ஸ் ஸ்டாப்ஸ் அட் த வாட்டர்ஸ் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலாந்து அரசியல். அதாவது அரசியல்லாம் நாட்டுக்குள்ளே தான், நாட்டு எல்லை வெளி விவகாரம் என்று வந்துவிட்டால் அங்கே அரசியல் மாச்சரியங்கள்லாம் கிடையாது அப்படின்னு. அதுபோல் இந்த பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது அவசியமான ஒன்று. இந்திய இராணுவம் முடித்திருக்கக்கூடிய இந்த செயல் அப்படிங்கிறது பாராட்டத்தக்கது அப்படின்னு இந்திய எதிர்க்கட்சிகள் இந்த சம்பவத்தை வரவேற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நம்முடைய ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த மாதிரி ஒரு கான்சென்சஸ் இந்திய அரசியலில் ரொம்ப ரேர். ஸோ பிரதானமாக என்னென்ன எதிர்க்கட்சிகள் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, மேலும் விவரங்கள்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவின் இந்த நடவடிக்கையை அனைத்து எதிர்க்கட்சிகளும் வரவேற்பும் பாராட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நடந்த இந்த தாக்குதலுக்கு பிறகான அனைத்து கட்சி கூட்டத்துல எல்லா எதிர்க்கட்சிகளும் சொன்ன ஒரு விஷயம், இந்தியா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரலில் தெரிவித்திருந்தனர். அதனை தொடர்ந்து தற்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளின் மீது இந்தியா நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த சர்ச்சிக்கல் ஸ்ட்ரைக்கிற்கு காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், அதே போல AIMIM கட்சியினுடைய தலைவர் அசாதுதீன் ஓவைசி உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவையும் வரவேற்பையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிகழ்வு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள், பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதத்தின் அனைத்து மூலங்களையும் ஒழிப்பதற்கான இந்தியாவின் உறுதிப்பாடு சமரசமற்றதாகவும் எப்போதும் உச்சபட்ச தேசிய நலனில் அக்கறை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமை மற்றும் ஒற்றுமைக்கான நேரம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் திட்டவட்டமாக நமது பாதுகாப்பு படைகளுக்கு துணை நிற்கிறது, இதனை வரவேற்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல தேஜஸ்வி யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினுடைய தேஜஸ்வி யாதவ் இந்திய ராணுவத்தை நினைத்து தான் பெருமைப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். 140 கோடி இந்திய மக்களும் நமது அரசு மற்றும் இந்திய ராணுவத்திற்கு துணை நிற்பதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக நிற்பதாகவும், இது பாகிஸ்தானுக்கு இந்தியா பயங்கரவாதத்திற்கு கொடுத்த தக்க பதிலடி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல அசாதுதீன் ஓவைசி அவர்களும் இந்த பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மீது நமது பாதுகாப்பு படையினர் நடத்திய சர்ஜிக்கல் தாக்குதலை நான் வரவேற்கிறேன். இன்னொரு பஹல்காம் சம்பவம் மீண்டும் ஒருபோதும் நடக்காதவாறு பாகிஸ்தானின் ஆழ்கடல் அரசுக்கு கடுமையான பாடம் கற்பிக்கப்பட வேண்டும். பாகிஸ்தானின் பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று அசாதுதீன் ஓவைசி தெரிவித்திருக்கிறார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.